ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்கட்டில் ஒரு சின்ன எடிட்டிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு கேப்கட்டில் ப்ரோ வெர்ஷனில் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் கேப்கட்டில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். க்ரியேட் வீடியோன்னு மேலே இருக்கா, அதை தொடுங்க. அதை தொட்டதும் எந்த வீடியோவுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ ஆட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டுனா கொடுத்ததும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணதும் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்செட் வியூன்னு, அதை கொடுங்க. அதை தொட்டு சைஸில் வந்து 9.16 அதை தொட்டதும் ஃபோட்டோஸ் ஜூம் பண்ணி வைக்கணும்னா கரெக்டாக ஃபோட்டோஸ் எப்படி ஒரு ஃபோட்டோஸை தொட்டுக்கோங்க. தொட்டு கரெக்டாக அதில் ஜூம் பண்ணி எவ்வளோ வைக்கணுமோ எல்லா ஃபோட்டோஸும் அதே மாதிரி வைங்க. நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி நான் எல்லா ஃபோட்டோவும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ லாஸ்ட் எண்டுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கேப்கட்டோட சிம்பிள் இருக்கும், அதை டெலிட் பண்ணிடுங்க. கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஆடியோன்னு ஒன்று இருக்கா, அந்த இதை தொடுங்க. அதை தொட்டோடனே எக்ஸ்போர்ட்னால் நம்மகிட்ட இருக்கிற ஆடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு கேட்கும். எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ சாங்காக வச்சுருந்தீங்கன்னா இதை தொட்டு சாங் போட்டுக்கோங்க. இதை தொட்டு இந்த வீடியோ சாங்ஸை பூரா போட்டுக்கோங்க. இல்லை நான் ஆடியோவாக வச்சுருக்கேன்னா சவுண்ட்ஸ் அப்படின்றக்கா, அதை தொட்டு சவுண்ட்ஸை தொட்டு இப்படி உள்ள வந்து இதில் ரெண்டாவதாக மெமரி கார்டு மாதிரி ஒரு படம் இருக்கா, அதை தொடுங்க. அப்புறம் இந்த இதில் அப்படியே மெமரி கார்டு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒன்று இருக்கா, அதை தொடுங்க. அதை தொட்டு உங்கள்கிட்ட இருக்க சாங்கை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோவுக்கும் இடையில ஒரு இது இருக்குதா, அதை தொடுங்க. சாரி, இந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கும் இடையில ஒரு குறி மாதிரி இருக்குதா, கோடு மாதிரி ஒயிட் கலர் பாக்ஸுக்குள்ளே, அந்த கோடை தொடுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல் எஃபெக்ட் போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு எப்படி எஃபெக்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். கீழே நான் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, எஃபெக்ட்ஸ்னு, அதை தொடுங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கா, அதை தொடுங்க. அதை தொட்டதும் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸை வீடியோவுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வரணுமோ அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எனக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். மேலே எக்ஸ்போர்ட்னு இருக்கா, அதை தொட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான், சிம்பிள் தான் கேப்கட்டில் எடிட் பண்ணுறது.